இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் இணைச்சட்டம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் திருவசனம். உங்கள் கருவின் கனிகளும் தானியம், திராட்சை ரசம், எண்ணெய் ஆகிய உங்கள் நிலத்தின் விளைவுகளும் பெருகும்படி செய்து ஆசி வழங்குவார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். நமது வாழ்விலே தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளாய் நம்மை காத்து வருகின்ற இயேசுவுக்கு போற்றி துதிக்க, நன்றி செலுத்த ஏற்ற ஒரு நாள்தான் இந்த அறுப்பின் பண்டிகையாகிய பொங்கல் திருநாள். என்னோடு சேர்ந்து பின்வரும் வார்த்தைகளை மனதிற்குள்ளாகவே சற்று சொல்வீர்களா? சாரோனின் ரோஜாவே, பழுதற்ற இரத்தமே, பள்ளத்தாக்கின் லீலியே, என் ஆத்தும நேசரே, தேவ ஆட்டுக்குட்டியே, அழகுள்ளவர் நீர், 10,000களிலும் சிறந்தவரே, ஓசன்னா ஓசன்னா, உன்னத தேவனே, தாவீதின் மைந்தனே, உம்மை போற்றுகிறோம். என்ன என்னோடு சொன்னீர்களா? நல்லது. இன்று அறுவடை திருவிழா. அறுப்பு என்றாலே சந்தோஷம்தான். அது முழுமையை குறிக்கின்றது, பலனை குறிக்கின்றது. ஆண்டவர் கடந்த வருடம் முழுவதும் நமக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறார். நம் குடும்பத்தில் செய்தார். பல ஆசீர்வாதங்களை நாம் சொந்தமாக்கிக் கொண்டோம். உண்மையா இல்லையா? பலனை தந்துள்ளார். அப்படித்தானே? அதற்கு நன்றி சொல்லும் நாள்தான் என்று. தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் ஆல் ஹிஸ் குட்னஸ் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ். கொஞ்சம் சிந்தித்து பார்த்து இன்று முழுவதும் நன்றி இயேசுவே என்று மனதார சொல்லுங்கள். இயேசுவின் அழகு அவருடைய நன்மையிலும் உண்மையிலும் தான் நமக்கு வெளிப்படுகின்றது. அப்படியல்லாமல் அவரை முகமுகமாய் நாம் கண்டதில்லை. சரி, இழப்பு வந்தது. கடந்த ஆண்டு போராட்டமும் வந்தது. ஆனாலும் இன்று வரை நம்மை நிற்க செய்திருக்கிறார். யுத்தங்கள், பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், வெள்ளம் அனைத்தையும் இந்த பூமி கடந்த ஆண்டு கண்டது. அதன் மத்தியிலும் நம் தலை, நம் குடும்பத்தார் அவர்கள் மடிந்து போகாமல் நிற்க நம்மை எல்லாம் காத்து கொண்ட இயேசுவிற்கு இன்றைய நாளில் நன்றி கூறுங்கள். ஆம் நண்பர்களே, தை பிறந்தால் வழி பிறக்கும். பூமியில் அது உள்ள நாள் மட்டும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று இந்த வசனத்தை நோவாவிற்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாக சொன்னாராம். அதனோடு கூட இணைச்சத்தத்தை வாசித்தீர்கள் என்றால் அங்கு ஆண்டவர் கூறுகிறார், உன் கடவுளாகிய ஆண்டவருக்கென வாரங்களின் விழாவை கொண்டாடு. அவர் உனக்கு ஆசி வழங்குவதற்கேற்ப உன் கைகளால் அவருக்கு தன்னார்வ காணிக்கைகளை செலுத்து என்பதாய் நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நமக்கு உண்டான அறுப்பினை கொண்டு மனமாற அவருக்கு காணிக்கைகளை செலுத்த வேண்டும். 3 விதமான அறுவடையை பற்றி ஆண்டவர் கூறுகிறார். அவை என்ன தெரியுமா? கோதுமை, திராட்சை, ஒலிவ எண்ணெய். இவை 3ம் விளைய என்ன தேவை? முன்மாறி மழை, பின்மாறி மழையை. இதையும் பெய்ய பண்ணுவார் நம் இயேசு. தூய ஆவியானவரைத்தான் நாம் நம் வாழ்வில் மழையாக பொழிந்து இந்த 3 அறுவடையை தந்து ஆசிர்வதிக்க வேண்டும் இயேசுவே என்று மன்றாட வேண்டும். நிச்சயம் அவர் நம் ஜெபத்தை கேட்டு நம்மை ஆசிர்வதிப்பார். எத்தனையோ தானியங்கள், பழங்கள் இந்த உலகத்தில் இருந்தும் இவை 3 மட்டும், அதாவது கோதுமை, திராட்சை, ஒலிவ எண்ணெய், இவை 3 மட்டுமே ஆலய பிரகாரத்திற்குள் அன்றைய நாட்களில் காணிக்கையாக கொண்டு வரப்பட்டனவாம். ஆகவே இவை 3ம் விசேஷமானவை. இயேசு இதை கூறுகிறார். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. எப்போதுமே இயேசுவின் ஃபோக்கஸ்ட் ஹார்வெஸ்ட், அறுவடை, அதில்தான் இருந்திருக்கிறது. அதே போல்தான் நாமும் நல்லவர்களாக
நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்து இறுதி நாட்களின் அறுவடையில் ஓர் கோதுமை மணியாக இறையாட்சியில் இணைவோம். ஜெபிக்கலாமா? இயேசுவே, இந்த நன்னாளில் எங்கள் கருவின் கனியாகிய எங்கள் பிள்ளைகள் தானியம், திராட்சை ரசம், எண்ணெய் ஆகிய அனைத்தும் எங்கள் வீட்டிலும் வேலை ஸ்தலத்திலும் பெருகி ஓடும்படி ஆசிர்வதியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.